திருச்சி மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் மேயர் அன்பழகனின் உரையை நக்கலடிக்கும் விதமாக பெண் துணை மேயர் நம்மட்டு சிரிப்பு சிரித்தது கூட்டத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியது. இந்த காட்சியானது KN நேருவின் ஆதரவாளரான மேயருக்கும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியின் ஆதரவாளரான துணை மேயருக்கும் இடையேயான பூசலை வெளிப்படுத்தும் விதமாக இருப்பதாக திமுகவினர் கிசுகிசுத்து வருகின்றனர். வடசென்னை திரைப்படத்தில் இடம்பெறும் செந்தில் குணா கதாபாத்திரம் போல் திருச்சி மாநகரை அமைச்சர் KN நேருவும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் கோடு போட்டு பிரித்து ஆட்சி செய்து வருகின்றனர். இதன் காரணமாக அந்த இரு அமைச்சர்களின் ஆதரவாளர்களும் மோதிக்கொள்வது வாடிக்கை. இரு துருவங்களிடையே பிரச்சனை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக KN நேருவின் ஆதரவாளரான அன்பழகனுக்கு மேயர் பொறுப்பு வழங்கப்பட்ட போது அன்பில் மகேஷின் ஆதரவாளரான திவ்யா தனகுடிக்கு துணை மேயர் பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அன்று முதல் இவர்கள் இருவரும் அரசியல் தாயக்கட்டைகளை உருட்ட தொடங்கிவிட்டதாக கூறப்படுகிறது. இவர்கள் இடையேயான பூசலானது புதன்கிழமையன்று நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் நிரூபணமானது. மாநகராட்சி கூட்டத்தின் தொடக்கத்தில் அமைச்சர் KN நேருவின் ஆதரவாளரான மேயர் அன்பழகன் ஸ்வச் பாரத் திட்டத்தின் கீழ் திருச்சி மாநகராட்சிக்கு பாராட்டுச் சான்றிதழ் தரப்பட்டுள்ளதாக பெருமிதத்துடன் பேசினார். அந்த சான்றிதழை காண்பித்து ஸ்கோர் செய்வதற்காக மேயர் அன்பழகன் முயற்சித்த போது துணை மேயர் திவ்யா தனகுடி குபீரென சிரிக்க தொடங்கினார். தமிழகத்திலே சிறந்த மாநகராட்சி என்று அவர்களும் நமக்கு ஒரு சான்றிதழை வழங்கி இருக்கின்றார்கள். அந்த சான்றிதழ் கடந்த மாதம் நானும் ஆணையர் அவர்களும் சென்று இதை பெறுகின்ற பொழுது நம்முடைய தமிழகத்துக்கு மட்டுமல்ல திருச்சி மாநகராட்சிக்கு ஒரு பெருமையை ஏற்படுத்தி தந்தது என்று அங்கு வந்திருந்த ஏனைய அதிகாரிகள் மாநகராட்சியில் வந்திருந்த அதிகாரி பெருமக்கள் எல்லாம் தொடர்ந்து சிரிப்பை அடக்க முடியாமல் தவித்த துணை மேயர் திவ்யா தனகுடி முடிந்த வரையில் சிரிப்பை விழுங்குவதற்கு முயற்சி செய்தார். இருப்பினும் மேயர் அன்பழகன் விடுவதாய் இல்லை. சான்றிதழ் தந்த அதிகாரிகள் தங்களை புகழ்ந்து பேசியதாக அன்பழகன் கூறவே மீண்டும் நமட்டு சிரிப்பை உதிர்த்து விட்டார் துணை மேயர் திவ்யா தனகுடி. இது நகராட்சி பேரூராட்சி நாங்கள் மாநகராட்சியை எடுத்துக்கொண்டோம் சொன்னால் 4600க்கு மேற்பட்ட அந்த நகராட்சிகள் பேரூராட்சி மாநகராட்சியிலே நாம் 112வது மாநகராட்சியாக இந்திய அளவிலே நாம் பரிசு பெற்றிருக்கின்றோம். அந்த வகையிலே நாம் இன்னும் கடுமையாக உழைத்தோம் சொன்னால் அன்னைக்கு வந்திருந்த எங்களோடு வந்திருந்த ஏனைய மாநகராட்சி அதிகாரி பெருமக்களும் சரி மேயர்களும் சரி சொன்னார்கள். அரங்கில் வலது பக்கம் உட்கார்ந்திருந்த கவுன்சிலர்களை பார்த்தவுடன் குபீரென வரும் சிரிப்பை அடக்க முடியாமல் திவ்யா தனகுடி தவித்த காட்சிகள் தான் தற்போது திருச்சி மாநகரின் ஹாட் டாபிக்காக மாறி உள்ளது.